வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே, மீண்டும் ஒரு அழகிய காணொளியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குவாத்தமாலாவில் இருந்து எல் சால்வடோர் என்ற நாட்டுக்கு செல்கின்ற பயணம் பற்றிய காணொளி இது. குவாத்தமாலா நாட்டில் நான் கழித்த நாட்கள் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன. ஆன்டிகுவாவின் பழமையான கற்கள் பதிக்கப்பட்ட வீதிகளில் நடந்து திரிந்ததும், பழைய தேவாலயங்களையும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களை பார்த்ததும், உள்ளூர் சந்தைகளில் மக்களின் வாழ்க்கையை பார்த்ததும், குவாத்தமாலாவின் இயற்கை அழகை ரசித்ததும் எல்லாமே என் பயண நினைவுகளாக மாறி கிடக்கின்றன. ஆனால் ஒரு பயணம் முடியும் இடத்தில் தான் இன்னொரு புதிய பயணம் தொடங்குகிறது. அந்த வகையில் குவாத்தமாலாவில் இருந்து அண்டை நாடான எல் சால்வடோர் செல்லும் நாள் வந்தது. எனது அடுத்த இலக்கு எல் சால்வடோரின் சாண்டா அனா நகரம் என்பதாகும். இந்த பயணத்திற்காக நான் முன்கூட்டியே வாகனத்தை பதிவு செய்திருந்தேன். இது முழுமையாக தனிப்பட்ட கார் பயணம் அல்ல. என்னுடன் சேர்ந்து மொத்தம் 7 பயணிகள் பயணம் செய்யும் ஒரு அழகிய பயணமாகும். அதாவது ஒரே வாகனத்தில் ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த பயணிகள், ஆனால் ஒரே இலக்கை நோக்கியதாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறோம். குவாத்தமாலாவில் இருந்து எல் சால்வடோர் நோக்கி பயணிக்கும் போது வீதியின் இருபுறமும் உயர்ந்து நிற்கும் இந்த பனைகள் என் கவனத்தை ஈர்த்து கொள்ளாமல் இல்லை. முதலில் தேங்காய் மரங்கள் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் இவை தேங்காய் மரங்கள் அல்ல. மத்திய அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் பல்மாரில் எனப்படும் ரோயல் பாம் மரங்கள். நேராக வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்கும் இந்த மரங்கள் இந்த பயண பாதைக்கும் ஒரு தனித்துவமான அழகை தந்து விடுகின்றன. Empty road beneath the wheels. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்வது என்பது வெறுமனவே ஒரு எல்லையை தாண்டி செல்வது அல்ல. அது ஒரு புதிய நிலப்பரப்புக்குள் நுழைவது, ஒரு புதிய மொழியின் உச்சரிப்பை கேட்பது, புதிய முகங்களை பார்ப்பது, புதிய உணவின் சுவையை அறிந்து கொள்வது, அதற்கும் மேலாக ஒரு வரலாற்றை பகிர்ந்து கொண்ட 2 நாடுகள் இன்று எப்படி வெவ்வேறு அடையாளங்களுடன் வேறாகி போயின என்று பார்ப்பது. ஆன்டிகுவாவின் கற்களால் பதிக்கப்பட்ட பழைய வீதிகளையும், மஞ்சள் நிற தேவாலயங்களையும், பழைய காலனித்துவ கட்டடங்களையும் பின்னால் விட்டுவிட்டு இப்போது கார் மெதுவாக புதிய பாதையை நோக்கி பயணிக்கிறது. என் முன்னால் ஒரு புதிய நாடு, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய கதை. ஆன்டிகுவா. இந்த நகரத்தை விட்டு வெளியேறும் போது மனதில் ஒரு சிறிய வெறுமை ஏற்படுகிறது. சில நாட்கள் நான் தங்கிய இடங்கள் வெறும் இடங்களாக இருப்பதில்லை, அவை நினைவுகளாக மாறிவிடுகின்றன. நான் நடந்த அந்த கற்சாலைகள், பழமையான தேவாலயங்களின் சுவர்கள், சந்தைகளில் சந்தித்த மனிதர்கள், மாயா மக்களின் பல வண்ணமயமான ஆடைகள்,
அட்லான் ஏரியின் அமைதியான அழகு, சாண்டியாகோ அட்லானின் மக்களின் வாழ்வியல் கோலங்கள், இவை அனைத்தும் இப்போது என் பயணப்பையில் பொருட்களாக இல்லை, மாறாக மறக்க முடியாத நினைவுகளாக நிலைத்து விடுகின்றன. Driving slow through twilight haze, wandering in empty days. Cold wind rides the lonely track. இப்போது நகரத்தை விட்டு வெளியேறும் போது காட்சி மாறத் தொடங்குகிறது. நகரத்தின் பழைய கட்டடங்கள் மறைந்து பசுமையான மலைகள் தோன்றுகின்றன. வீதியின் இருபுறமும் சிறிய வீடுகள், கடைகள், விவசாய நிலங்கள், மலைச்சரிவுகளில் வாழும் மக்கள், இவை அனைத்தும் குவாத்தமாலாவின் மற்றொரு முகத்தை காட்டி நிற்கின்றன. சுற்றுலா பயணிகள் பார்க்கும் குவாத்தமாலா ஒன்று, சாதாரண மக்கள் தினமும் வாழும் குவாத்தமாலா என்பது மற்றொன்று. ஒரு நாட்டை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை மட்டும் பார்த்துவிட்டால் போதாது, அதன் வீதிகளையும் பார்க்க வேண்டி இருக்கிறது, அதன் கிராமங்களையும் தான், அதன் மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் தான். குவாத்தமாலா என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மாயா நாகரிகம்தான். ஆனால் குவாத்தமாலா என்பது மாயா பிரமிடுகளும் பழைய இடிபாடுகளும் மட்டுமல்ல, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாயா சமூகங்களின் நாடு இது. அவர்களின் மொழிகள், பாரம்பரிய ஆடைகள், நெசவு கலைகள், சந்தைகள், விவசாய வாழ்க்கை முறைகள், மத நம்பிக்கைகள், இவை அனைத்தும் பழைய மாயா மரபின் தொடர்ச்சியை நமக்கு காட்டிவிடுகின்றன. அதனால்தான் குவாத்தமாலாவில் பயணம் செய்யும் போது ஒரு விடயம் தொடர்ந்து என்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டே வருகிறது. இங்கே வரலாறு அருங்காட்சியகத்தில் மட்டுமில்லை, அது தெருவில் நடக்கிறது, சந்தையில் விற்கப்படுகிறது, மக்களின் ஆடைகளில், அவர்களின் மொழிகளில் மற்றும் அவர்களின் உணவில் கலந்தும் மறைந்தும் கிடக்கிறது. இப்போது நமது பயணம் தொடர்கிறது. இந்த பகுதியில் பயணம் செய்யும் போது பழைய பேருந்துகள் கண்களில் படக்கூடும். குவாத்தமாலாவின் பிரபலமான சிக்கன் பஸ் கலாச்சாரம் இந்த நாட்டின் திருவாழ்க்கையின் ஒரு முக்கியமான காட்சியாகவே அமைந்து விடுகிறது. பழைய அமெரிக்க பள்ளி பேருந்துகள் பல ஆண்டுகளாக மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவது கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றன. இப்போது இந்த பயணத்தில் நான் உணர்ந்த சில வித்தியாசங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குவாத்தமாலா பரப்பளவில் பெரிய நாடு. மாயா கலாச்சாரத்தின் ஆழமான தடங்கள், பல பூர்வீக சமூகங்கள், மலைகள், ஏரிகள், காடுகள், எரிமலைகள், ஆன்டிகுவா போன்ற காலனித்துவ நகரங்கள். மற்றொரு பக்கம் எல் சால்வடோர் பரப்பளவில் சிறிய நாடு,
ஆனால் எரிமலைகள், மலைகள், ஏரிகள், கடற்கரை ஆகியவை மிக நெருக்கமான தூரங்களில் அமைந்துள்ள நாடு. இரு நாடுகளிலும் ஸ்பானிஷ் மொழிதான் பொதுவானது. இரு நாடுகளின் வரலாற்றிலும் ஸ்பானிய காலத்துவத்தின் சுவடுகள் அதன் தாக்கத்தை காண முடிகிறது. இரு நாடுகளும் 1821 ஆண்டின் மத்திய அமெரிக்க சுதந்திர வரலாற்றோடு இணைந்து காணப்படுகின்றன. ஆனால் இன்று இரண்டும் தனித்தனி நாடுகளாகி இருக்கின்றன. தனித்தனி அரசியல் அமைப்புகள், தனித்தனி தேசிய அடையாளங்கள், தனித்தனி உணவு பாரம்பரியங்கள் என அவர்களின் வாழ்க்கைகள் தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்டு காணப்படுகின்றன. குவாத்தமாலாவை விட்டு தெற்கை நோக்கி நகரும் போது நிலப்பரப்பும் மாறிவிடுகிறது. குவாத்தமாலா மலைகளின் நாடு. எரிமலைகள் அதன் இயற்கை அடையாளங்களில் முக்கியமானவை. சில எரிமலைகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன, சில இன்னும் செயல்பாட்டில் உள்ளன. மலைகளுக்கு இடையில் நகரங்கள், மலைச்சரிவுகளிலோ விவசாயங்கள். இவை அனைத்தும் மத்திய அமெரிக்காவின் தனித்துவமான இயற்கை காட்சியை உருவாக்கி விடுகின்றன. ஆனால் இந்த பயணத்தின் மிக சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், இன்னும் முன்னால் தான் அது இருக்கிறது. ஒரு எல்லை, ஒரு நாட்டின் முடிவு மற்றொரு நாட்டின் தொடக்கமாக அமைந்து விடுகிறது. குவாத்தமாலாவும் எல் சல்வடோரும் இன்று இரண்டு தனி நாடுகள். ஆனால் வரலாற்றின் ஒரு காலத்தில் இவை ஒரு அரசியல் அமைப்பின் பகுதிகளாக இருந்திருக்கின்றன. இஸ்பானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இன்றைய மத்திய அமெரிக்காவின் பல பகுதிகள் குவாத்தமாலா கேப்டன்சி ஜெனரல் என்ற நிர்வாக அமைப்பின் கீழ் இருந்திருக்கின்றன. 1821 செப்டம்பர் 15 அன்று மத்திய அமெரிக்காவின் இஸ்பானிய ஆட்சி பகுதிகள் சுதந்திரத்தை அறிவித்தன. அதனால் இன்று நாம் கடந்து செல்லும் இந்த எல்லை வரலாற்றில் எப்போதும் இப்படியான ஒரு எல்லையாக இருந்ததில்லை. அது அரசியல் மாற்றங்களால் உருவான ஒரு நவீன எல்லையாகும். இப்போது குவாத்தமாலாவுக்கு விடை தந்துவிட்டேன். என் பயணத்தின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது.
எல் சல்வடோர் எல்லையை தாண்டியவுடன் ஒரே நேரத்தில் எல்லாமே முற்றிலுமாக மாறிவிடவில்லை. மக்களின் முகங்கள் அதே மத்திய அமெரிக்க முகங்கள் தான். அவர்கள் பேசும் மொழியும் அதே ஸ்பானிஷ் தான். உணவு கலாச்சாரத்தில் கூட பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. மத மரபுகளிலும் அதே ஒற்றுமையை கண்டுவிட முடிகிறது. ஆனால் வீதிகள், நகரங்களின் அமைப்பு, வீடுகளின் தோற்றம், மக்களின் அன்றாட வாழ்க்கையின் சில அம்சங்கள் இவை மெதுவாக வேறுபடத் தொடங்குகின்றன. எல் சல்வடோர் மத்திய அமெரிக்காவின் பரப்பளவில் சிறிய நாடுகளில் ஒன்று. ஆனால் அதன் நிலப்பரப்பை பார்த்தால் இது ஒரு சிறிய நாடாக தோன்றிவிடுவதில்லை. எரிமலைகள், மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், கோப்பி தோட்டங்கள், ஏரிகள், பசிபிக் பெருங்கடல், கடற்கரைகள் இவை அனைத்தும் மிக நெருக்கமான தூரத்தில் தான் தென்படுகின்றன. அதனால்தான் எல் சல்வடோரின் இயற்கை காட்சிகள் மிகவும் வித்தியாசமானவை. ஒரு பகுதியில் மலைகள், சிறிது நேரத்தில் நகரம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு விவசாய நிலங்கள், மீண்டும் மலைகள், அதற்கு பின்னர் எரிமலைகள் என இயற்கை காட்சிகள் நின்று கொண்டே செல்கின்றன. இந்த பகுதியில் கோப்பி ஒரு முக்கியமான பொருளாதார பயிராக இருந்து வந்திருக்கிறது. மலைப்பகுதிகளின் காலநிலையும் உயரமும் கோப்பி சாகுபடிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன. நாம் வீதியில் செல்லும் போது சாதாரணமாக தெரியும் பசுமையான மலைப்பகுதிகளுக்கு பின்னால் பல குடும்பங்களின் உழைப்பு தென்படுகிறது. குவாத்தமாலாவிலும் எல் சல்வடோரிலும் மக்கள் வாழ்க்கையில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. குடும்பம் முக்கியமானது, மதம் முக்கியமானது, உணவும் முக்கியமானது, சந்தை வாழ்க்கை என்பன முக்கியமானவை. கிராமமும் நகரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் சொந்த சுவை இருக்கிறது. குவாத்தமாலாவில் மாயா கலாச்சாரம் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. குறிப்பாக பாரம்பரிய ஆடைகள் மற்றும் பல்வேறு மாயா மொழிகள் மூலம் அந்த அடையாளம் வலுவாக தென்படுகிறது. எல் சல்வடோரில் உள்ள கலாச்சார அடையாளம் வேறொரு கலவையை எடுத்து காட்டிவிடுகிறது. பூர்வீக மரபுகள், ஸ்பானிய காலனித்துவத்தின் தாக்கம், கிறிஸ்தவ மரபுகள், நவீன மத்திய அமெரிக்காவின் வாழ்க்கை இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்து இன்றும் நாம் பார்க்கும் எல் சல்வடோரை உருவாக்கியுள்ளன. இரு நாடுகளையும் ஒப்பிடும்போது உணவு ஒரு சுவாரஸ்யமான விடயமாகும். குவாத்தமாலாவின் மக்காச்சோளம் முக்கியமான உணவு பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. மாயா மக்கள் உணவு கலாச்சாரத்திலும் மக்காச்சோளத்திற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. எல் சல்வடோர் சென்றவுடன் என் கண்களில் முதலில் படப்போகும் உணவுகளில் ஒன்று புகுசா. அரிசி அல்ல, கோதுமையும் அல்ல, மக்காச்சோளம் மாவால் செய்யப்பட்ட உள்ளே சீஸ், பீன்ஸ் அல்லது இறைச்சி போன்ற பொருட்கள் நிரப்பப்படும் இந்த உணவு எல் சல்வடோரின் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டின் உணவை சாப்பிடுவது என்பது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, அந்த நாட்டின் கலாச்சாரத்தை சுவைப்பதை போன்றதாகும். We trace the cracks on the ceiling, counting shadows, hoping they'll tell us something. And if the world
Would you hold my hand and slow it down? So close your eyes, let them. குவாத்தமாலாவின் ஆன்டிகுவாவில் நான் பார்த்த வீடுகள் பழைய காலனித்துவ கட்டடங்கள், கற்களால் பதிக்கப்பட்ட வீதிகள், அவை அனைத்தும் ஒரு வரலாற்று நகரத்தின் அடையாளங்களாக விளங்குகின்றன. ஆனால் எல் சால்வடோருக்குள் ஆழமாக செல்லும் போது நகரங்களின் தோற்றம் மாறுகிறது. சில இடங்களில் நவீன கட்டடங்கள், சில இடங்களில் பழைய வீடுகள், வீதியோர சிறிய கடைகள், பேருந்து நிறுத்தங்கள், பழைய வாகனங்கள், புதிய கார்கள், மக்கள் நடமாட்டம். இதுதான் ஒரு நாட்டின் உண்மையான முகம். பழையதும் புதியதும் ஒன்றாக வாழுகின்ற இடம் இப்பகுதியாகும். இப்போது எனது இலக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சாண்டா அனா இந்த நகரத்தை நோக்கி செல்லும் போது மீண்டும் ஒரு மலை நம் பார்வையில் தோன்றுகிறது. எல் சால்வடோர் எரிமலைகளின் நாடு. அவற்றின் மிகவும் புகழ் பெற்றது சாண்டா அனா வால்கனோ. இங்கே இயற்கையும் மனித வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன. மலைகளின் அடிவாரத்தில் நகரங்கள், எரிமலை மண்ணில் விவசாயம், மலைப்பகுதிகளில் காஃபி, கீழே நகர வாழ்க்கை. இது மத்திய அமெரிக்காவின் இயற்கை அமைப்பை நமக்கு காட்டும் ஒரு சிறந்த உதாரணமாகும். இறுதியாக நாம் சாண்டா அனாவுக்குள் நுழைகிறேன். குவாத்தமாலாவின் ஆன்டிகுவாவில் நான் பார்த்த வரலாற்று நகரத்தில் இருந்து இப்போது எல் சால்வடோரின் மற்றொரு வரலாற்று நகரத்துக்குள் நுழைகின்றேன். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும் இந்த வீதி பயணம் எனக்கு இன்னொரு விடயத்தையும் நினைவுபடுத்தி விடுகிறது. வரைபடத்தில் வரையப்பட்ட கோடுகள் மனிதர்களை எப்போதும் பிரித்து விடுவதில்லை. எல்லையின் ஒரு பக்கம் குவாத்தமாலா, மறுபக்கம் எல் சால்வடோர். ஆனால் இரு பக்கங்களிலும் வாழும் மக்களின் சிரிப்பில் ஒற்றுமை தென்படுகிறது. குடும்பத்தின் மீது உள்ள பாசத்திலும் அந்த ஒற்றுமையை காண முடிகிறது. உணவிலும், மொழியிலும், வரலாற்றிலும் இந்த ஒற்றுமை நீண்டு செல்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நாடும் தன் சொந்த கதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் பயணம் செய்த பிறகு இப்போது நான் சாண்டா அனா நகரில் நிற்கிறேன். சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் குவாத்தமாலாவின் ஆன்டிகுவாவில் இருந்தேன். அங்கு மலைகள் என்னை வழி அனுப்பின. அங்கு பழைய தேவாலயங்கள் என்னை வழி அனுப்பின. அங்கு கற்சாலைகள் என்னை வழி அனுப்பின. இப்போது எல் சால்வடோரின் சாண்டா அனா என்னை வரவேற்று நிற்கிறது. குவாத்தமாலா எனக்கு மாயா மக்களின் மரபையும், ஆன்டிகுவாவின் காலனித்துவ வரலாற்றையும், அட்லான் ஏரியின் அமைதியையும், எரிமலைகளின் பிரம்மாண்டத்தையும், மக்களின் அன்பையும் நினைவுகளாக கொடுத்து சென்றன. இப்போது எல் சால்வடோர் எனக்கு என்ன கொடுக்க போகிறது? அதன் நகரங்கள், அதன் மக்கள், அதன் உணவு வகைகள், அதன் வரலாறு, அதன் எரிமலைகள், அதன் கடற்கரைகள், அங்கு மறைந்திருக்கும் கதைகள், இவற்றையெல்லாம் தேடிச் செல்லும் புதிய பயணம் இது. ஒரு நாட்டை விட்டு வெளியேறும் போது நாம் உண்மையில் அந்த நாட்டை விட்டு செல்கிறோமா? இல்லை. அந்த நாட்டின் சில நினைவுகளை நம்மோடு எடுத்துக்கொண்டு தான் செல்கிறோம். அதனால்தான் பயணம் என்பது இடங்களை பார்ப்பது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்குள் புதிய நினைவுகளை சேர்ப்பதும் கூட. குவாத்தமாலாவுக்கு என் அன்பான நன்றிகள்.
எல் சல்வடோருக்கு என் அன்பான வணக்கங்கள்.